ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால இன்ட்ரோ என்னால் ஷூட் பண்ண முடியல. இது தாலி ஆர்டர் போட்டிருந்தோம். நானும் அந்த பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அதில் ஆஃப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. டோட்டலாக சேர்த்து 202 ருபீஸ் தான் வந்துச்சு. 4 வந்துருந்துச்சு. நான் குட்டிது நான் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு 3 கொடுத்துட்டேன். ஏன்னா அதிகமாகவே அவள் தான் காசே போட்டாள். ஒரு 50 ருபீஸ் மட்டும் என்கிட்ட எல்லாமே அவள் சொன்னது என்ன, நானே காசு போட்டுக்கிறக்கா, நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னா, இல்லைம்மா அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 50 ருபீஸ் கொடுத்தேன். அவள் 150 போட்டுட்டு அவள் இது வச்சுக்கினா. பாருங்கள், நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறது மட்டும்தான் நான் வாங்கிக்கிட்டேன். மற்ற பெருசாக அதெல்லாம் கம்மல் அதெல்லாமே அந்த பாப்பாவே வச்சுக்கிட்டாங்க. அதுவே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனும் பண்ணி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். எனக்கு திடீர்னு 3 நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால என்னால் டைம் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் மதியமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். 5:30 மணிக்கே அதுலேயும் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் அவங்க மேகி செஞ்சது, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுது, அது எல்லாமே இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே வந்துட்டார். 5:30 மணிக்கு லீவ் போட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப மழையாக இருந்துச்சுனால என்னால் போக முடியல. ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அவரே போய் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு ஹோட்டலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, வீடியோ அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். காலையிலேயே வீடியோ வெறும் கொஞ்சம் அப்லோட் பண்ணி இன்ட்ரோ ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதை ஷூட் பண்ண முடியல. சரி, இதுவே நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு இதிலே இது பண்ணிட்டோம். ஆனால் கம்மல் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்ற எல்லா தாலியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம் மேகி எப்படி செய்கிறாங்கன்னு. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இப்போ சமையல் செய்ய போகிறாரு என் வீட்டுக்காரர். எனக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி மேகி தான் காலைல செய்ய போகிறாரு. அது என்னது கிஃப்டா? எங்க இது என்னன்னு தெரியலையே. ஃப்ரீ ஸ்பெஷல் டாப்பிங் இன் ஸ்பில். இதுவும் அதில் ஆட் பண்ணுற மாதிரி தான். இதில் நாங்கள் அதிகமாக மேகி சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி என்னால் சமைக்க முடியலன்றதுனால அவர் இதை வாங்கி செய்கிறாரு. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் இல்லை, இதில் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. இது என்னவோ கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இப்போ போடுங்க. வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, இப்போ இது நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. உடனே வேக்காடு அரை வேக்காடை தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நான் அதுக்கு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அரை வேக்காடு ரொம்ப அரை வேக்காடை இது பண்ணணும். இப்போ இதை எடுத்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். இங்கே பாத்திரம் கூட எதுவுமே கழுவல, அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட வடிகட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. குறையுது, டொக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துடணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுக்கிறாங்க. கம்மி பண்ணு வெங்காயம் கம்மி பண்ண வெங்காயம் போடுறாங்க.
இப்போ பாருங்கள் தக்காளி வந்து போட போகிறாரு. அதில் வந்து சிக்கன் மசாலா வந்து வெங்காயத்தில் போட்டிருக்காரு பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து போடுறதுக்காக கொத்தமல்லியும் வெங்காயம் வச்சுருக்காரு. அந்த மசாலா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேன். இது சில்லி ஃப்ளெக்ஸு அப்படி தான் இருக்குது. சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் மசாலா இதானதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா இருக்குதுங்களா அதில் போடுறாரு. 3 செட்டப் மசாலா மேகி நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். போட்டுட்டாரு மேகி. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த இது போட்டேன் பாருங்க. இப்போ வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு மேகி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் மேகி முடிஞ்சிடுச்சு. என் ஹஸ்பண்ட் மூஞ்ச பாருங்க. ஃபைனல் அவுட்புட் இதுதான். மேகி அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடு. என்ன சாப்பிட முடியாது. அப்புறம் என்ன பண்ணுற? டைம் ஆக சாப்பிடுங்க. ரொம்ப சீன் போட்டுருது. நல்லா இருக்கா? நீ செஞ்சது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ரைட்டியா? ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. அது வாயில் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். மார்னிங் சாப்பாடு தான். வேறு வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து கிச்சன் வந்து க்ளீனே பண்ணல. உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் நம்ம மேகி செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் எல்லாமே வந்து இதாகிட்ருக்கு. நேற்று நைட்டு அப்படியே போட்டதே இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியல. வீடு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இதெல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். கேஸு அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் தான் எப்போவுமே பாத்திரம் அடுக்கி வைப்பேன். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைப்பேன். புதுசாக வந்து ஸ்டாண்டு வந்து வந்திருக்கு. இது வாங்கினது நல்லாயிருக்கான்னு பாருங்க. ஃபோன் வந்து அப்பப்போ ஹேங் ஆகிட்டே இருக்குது. அதை உங்களால் காட்ட முடியல. இது வந்து எனக்கு அந்த சிஸ்டர் கொடுத்தது ஃபஸ்ட்டு. எவ்வளோ க்ளீனாக கிளைமேட் பார்க்கலாமா அப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மழை வெயில் அந்த மாதிரி தான் இருக்குது. துணி இன்னும் துவைக்கல. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பாப்பா தான் துவைச்சி போட்டிருக்கா. கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. பார்க்கலாம்.
என்னால் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ண முடியாது. இது வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணது தான். கொஞ்சம் பேச வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மதியமே வந்து தைக்கலான்னு சொல்லிட்டு உட்காரலான்னு போனேன். அந்த டைமில் என்னால் சுத்தமாக முடியல. வெறும் ரசம், சோறு, அப்பளம் வந்து பொரிச்சிட்டு அவரே வந்து ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டாரு. அதனால் என்னால் சுத்தமாக வந்து முடியாமல் போயிடுச்சு. வந்து படுத்துட்டேன். ஆல்ரெடி இன்ட்ரோவிலே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, எங்கள் கம்பெனிலேயே வந்து கிட்டத்தட்ட 40 பேருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எனக்கு முன்னாடி இருந்தே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ வந்து கொஞ்சம் உஷாராயிரு, நீ எனி டைம் வந்து மிஷின்லேயே உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளாகவே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம தைச்சி கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு தீபாவளிக்காச்சும் ஏதாவது நம்மளுக்கு செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுவே எனக்கு இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியல. டே நைட் பார்க்காம தைப்பேன். எனக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் ஒத்துக்கல. இங்கே இருக்கிற கிளைமேட் எப்போது வெயில் வருதுன்னு தெரியல, எப்போது மழை வருதுன்னு தெரியல. அதனாலேயே ஆனாலும் அதை தாண்டி நான் கொஞ்சம் பெட்டராக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாகவே எனக்கு எந்த ஒரு தலைவலியும் இல்லாமல், எந்த ஒரு ஃபீவர் இல்லாமல். பட் இப்போ வந்துச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.